கரூர் எஸ்எம்சிசி நடத்தக்கூடிய 40K டோர்னமெண்ட் இறுதி போட்டிக்கு வந்திருக்கோம். காட்டுப்புதூர் SM பிரதர்ஸ் டேக்கிங் ஆன் சண்டே சிசி. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க காட்டுப்புதூர் SM பிரதர்ஸ். 4 ஓவர் மேட்ச் 4 பவர் நோ பவர் பிளே. இந்த மேட்சுக்கு அபிஷியல்ஸ் சரவணன் மற்றும் லெஃப்ட் மணி. ஓப்பனிங் பேர்ல எந்த மாற்றமும் கிடையாது. சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. பிரசாந்த் மற்றும் கார்த்தி. பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் கார்த்தி. ஓப்பனிங் பால்ல லெஃப்ட் ஆர்ம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே தினேஷ் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஓவர் விக்கெட் முதல் பால் மேட்ச்ல. ஃபைனல் ஸ்ட்ரைட்டாவே அதிகபட்ச 1 புஷ் பண்ண முடியாது. கலாம் அண்டாரு பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் பேட்ல நிக்கிருச்சு. பாட்டம் ஆஃப் தி பேட்ல பட்டுச்சு. லோ வந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்னாவது பால் லென்த்ல குத்தி போட்டாரு. நல்ல லென்த்ல குத்தி போட்டாரு. ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க நவீன் இங்க. நெக்ஸ்ட் ஒன் வித் தேர்ட் மேன்ல போட்டாரு ஒரு கட்ட. எதிர்பார்த்த கட்டு பவுண்டரி போயிடுச்சு இந்த பந்து. சோ நல்ல பேட்டிலா இருக்க போது லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளாவே பண்ணுவாரு. பேட்ஸ்மேன் விட்டு புஷிங் அவே தான் அப்படிதான் போட பார்ப்பாரு. அந்த வித்தை நல்லா யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் கார்த்தி தட்டி விட்டாரு. முதல் 4 இங்க. மீண்டும் அதே கேப்பா. அதே கேப் தாங்க போயிடுச்சுங்க. வித்து இந்த பேட்ஸ்மேன் கண்டிப்பா தரக்கூடாது. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இவர் போட்டா இவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இவர் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காங்க. பாயிண்ட் உள்ள இருக்காங்க. தேர்ட் மேன் உள்ள இருக்காங்க. தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு நடுவுல அந்த கேப்ல இருந்தா அது பவுண்டரி போயிருக்கு. யாருக்கான முயற்சி தடுக்க முடியல. ஷாட்ல ஃபில்டர் கிடையாது. சிங்கிள் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 11. இதோட விக்கெட் லாஸ் காட்டுப்புதூர். செகண்ட் நியூ பாலர் சிவா. ஓவரோட முதல் பால் வைரு முதல் பால் ரீ. ஸ்ட்ரைட்டாவே விக்கெட் மேல வச்ச பந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஃபிளாட்டா த்ரோ அடிக்கல. பார்த்து ஓடுறாங்க வச்சுக்கிட்டாங்க. ஹெசிடேஷன் நின்ட்டாங்க. உள்ள போடப்பட்ட பந்து குறுக்க போனாரு. குத்தி பம்ப் ஆகும். ஸ்டாப் கிரேட் ஸ்டாப். அங்க நல்ல எஃபர்ட் போட்டு கொடுத்தாங்க. 4 ரன்னை தடுக்க முடிச்ச தவிர்த்து 2 எடுத்திருக்காங்க. ஓவர் ரன் பண்ணிட்டாரு. இல்லாட்டி 2க்கான வாய்ப்பு ஒரு முறை சேர்த்து பார்த்திருப்பாங்க. காட்டி முனைப்பா வந்தாரு. கிளியர் பண்ண முடியல. அது கைக்கு போச்சு. அங்க உட்காந்து பிடிக்கணும்னா பிடிச்சு காட்டிருக்காங்க. மிகப்பெரிய விக்கெட்டை எடுத்து காட்டிருக்காங்க. இங்க நியூ பாசன் ஸ்ட்ரைக்ல யுவராஜ். ரிவர்ஸ் பேட்ல பட்டிருக்கு. இந்த ரிவர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இவர் அடிச்சு மறக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு 6 நேத்து போச்சு. அதை நான் ரீப்ளே போடுவேன். இது 4ஆம் ஆடி இருக்கு. முதல் 4 இங்க நல்லா போட்டிருக்காரு. மூமெண்ட் கட்டி இடம் பார்த்தாங்க. அந்த ரிவர்ஸுக்கு இடம் கொடுக்காம போட்டாரு. ஸ்ட்ரெயிட் காலில் சுருவ பார்த்தாங்க. வித்தில்லாத காரணத்தினால சிங்கிள். 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 20. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க காட்டுப்புதூர். அடுத்த நீ சுரேந்தர். முதல் பால் ஹை இந்தியா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு பிடிச்சிருக்கணும். ஒருத்தர் கேட்டு கண்டிப்பா பிடிச்சிருக்கணும். செகண்ட் பால் லோட்டாஸ் ஃபுல்லா பாட்டமாட்ட யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் விலக்கி வச்சிருந்தாங்க. லாங்கா ஃபீல்டர் பேட்ல நிக்கு கேப்ல மீண்டும் கேப்ல. இந்த கேப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வர்ற பேட்ஸ்மேன்லாம். முதல் ஓவர்ல பார்த்தோம் கரெக்டா யூஸ் பண்ணி வந்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆப்போசிட்டா கார்த்தி அப்படின்னு பார்த்தா மீண்டும் ஒரு சுவிட்ச் ட்ரை. 1 டாட் ஆச்சு, 1 4 ஆச்சு. மீண்டும் ஒரு 4 கேப் தான் இங்க மேட்டரா இருக்கு. ஃபாஸ்டா போயிருது. ரீபால் பால் பீட்டன் ஓட்டியோட பார்த்தாரு. போட்ட பேசு அந்த லைன் லென்த் யூஸ் பண்ண பார்த்தாங்க. புல்லர் பால் ஹை இந்தியா. டைமிங் கிடைக்கல. பிடிக்கவும் முடியாது. ரொம்ப சேஃபா விழுந்திருக்கு. ஒரு ஃபீல்டர் வர முடியும்னா அது கண்டிப்பா தினேஷ் ஆலை மட்டும்தான். தினேஷ் ஆலையுமே வர முடியாத அளவுக்கு டீப் பண்ணி வந்தாரு. காலில் பட்டிருக்கு. போன பந்தோட எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிவுல ஒரு விக்கெட் விட்டு 30 ஆடி இருக்காங்க காட்டுப்புதூர். அடுத்த நியூ பாலர் நவீன். ஃபர்ஸ்ட் பால் நேரா லாஸ்ட் சரியான ராக்கெட். எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது. OG 6 பேச்சு ரோப்பை கிளியர் பண்ணி காட்டியிருக்காரு. மனவாசி டோர்னமெண்ட்டை மறக்க முடியாது. இருக்கிறப்ப கடைசி பந்து 6 தேவைங்கிறப்ப அடிச்சு கொடுக்குற பேட்ஸ்மேன் மனவாசியில ஹைலி ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். முன்னாடி கொடுத்துட்டு இருக்காரு பிரசாந்த் போனதுக்கு அப்புறமா. போன பால் வைடு ரீபால். பேட்ல பட்டு பாடியில பட்டுச்சு. சர்க்கிள்குள்ள இருக்கும் போது ஓடி இருக்கிறாங்க. உடனே காட்டி சரியாக படலங்க. ஐந்தியார் காட்டன் போர்டு தெளிவா அப்படியே கழுகு மாதிரி கொத்தி எடுத்துட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு. ரொம்ப ஹைட்டு போச்சு.
பதட்டப்படாம வந்து எடுத்து கொடுத்திருக்காரு நவீன். நியூ பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் பிரதாப் ஸ்ட்ரைக்ல. பிரதாப். டாப் சரியா படைய சீனி கேட்ச் எடுத்த மீண்டும் ஒரு விக்கெட். பிளிங்க் ஆஃப் ஐல 2 பால் 2 விக்கெட் இங்க நவீன். நியூ பேட்ஸ்மேன் பழனி ஸ்ட்ரைக்ல. வைட் பால் நினைக்கிறேன். என்ன செக் பண்ணி இருப்பாங்க. பைஸ் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அந்த விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. வெச்சோடிட்டாங்க. லாஸ்ட் ஒன். டார்கெட் டிசைடிங் பால். யோகராஜ் கோஸ் ஹைட் அண்ட் ஹேண்ட்ஸம். நின்னு நச்சுன்னு நறுக்குன்னு எடுத்தாரு. இப்படிதான் அடிப்பேன், இப்படிதான் முடிப்பேன்னு எப்போதும் போல முடிச்சு கொடுத்துருக்காரு. கடைசி பந்து 6 அடிக்கணும்னா கண்டிப்பா யோகராஜை கண்டிப்பா அழைக்கலாம். எப்போதுமே மிஸ் பண்ணவே கிடையாது. முதல் இன்னிங்ஸ் முடிவுல 44 ஆடினாங்க. டார்கெட் 45. சண்டே சிசிக்கு ரன்சஸ்க்காக தினேஷ் ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் ரன்சஸ்ல பழனி போட வந்திருக்காங்க. முதல் பால் தூக்கியாக போக பார்த்து ஸ்டிக்ல பட்டுருச்சு. முதல் பால் விக்கெட், முக்கியமான விக்கெட். பல 6கள் அடிச்ச பேட்ஸ்மேன் தினேஷ வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் அப்படி ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க. குட். ஆஹா, காட்டன் போல் தொங்கிருச்சு, கையில தொங்கிருச்சு. காட்டன் போல்ட் எங்க 2 பால் 2 விக்கெட். கண்ணாமூடி திறக்கிறதுக்குள்ள கலக்கல் பவுலிங் இங்க முடிச்சிட்டாரு. முக்கியமான 2 பேர் எடுத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கலாம். ஹாட் விக்கெட் சான்ஸ் இருக்கு. குட். ஓ, ஸ்ட்ரக் நைஸ்லி அலாங் தி கிரவுண்ட். பவுண்டரிக்கான வாய்ப்புகளா? எஸ், பவுண்டரிக்கான வாய்ப்புகள். இன்னைக்கு டேல அவர் மிஸ்ஃபீல்டு பண்ணலன்னு நினைக்கும் போது ஃபைனல்ல பண்ணிருக்காரு. ஃபைனலி மிஸ்ஃபீல்டு பண்ணிருக்காரு அவரு. ஃபோர்த் ஒன். சரியா டைம் பண்ண முடியல. பேட் தரையில போயிடுச்சு. பந்து தரையோட போயிட்டு இருக்கு. புஷ் பண்றாங்க, 2 புஷ் பண்றாங்க. குட் ரன்னிங். ரிமைனிங் 2 பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஹை இன் தி ஏர். அண்டர்ல யுவராஜ் ஐ திங்க் கேட்டுருங்க. ஐயோ, யார் வர போறாங்கங்கிற கன்ஃபியூஷன்ல விட்டுட்டாங்க. கையில பட்டு விழுந்திருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. லாஸ்ட் ஒன். 1 more. அந்த 1 அடிச்சிருவான்னு சொன்னாங்க. பவர் ஸ்டால் போட்டு வச்சாங்க. ஸ்டாப் பண்ணிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. பிரதாப் ஐ திங்க் நல்ல த்ரோ, ஒரே ரன் மட்டுமே. விக்கெட் போட்டு வைக்கிறோமா, நல்ல ரன்ஸ் கொண்டாந்துருக்காரு கலாம். இங்க ஓடி எடுத்திருக்காங்க. 4 பதிவு பண்ணிருக்காங்க. முதல் ஒரு முடிவுல முதல் 2 பால்ல 2 விக்கெட் போனதுக்கு அப்புறமா 9 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் பிரதாப் விலக்கி உள்ள போட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாவே லைனுக்குள்ள போட்டிருக்காரு. வைட் யார்கர். செகண்ட் பால் ஏறிட்டாரு, ஃபுல்லா ஏறிட்டாரு. டாட் பால் கால் ஃப்ரம் அம்பையர். போன பால் இது ரீபவுண்ட் பால். புட் டவுன் போட்டுட்டாரு. விக்கெட் கீப்பர் கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பந்து. குட். அச்சாரு, பிளாட்டா அச்சாரு. போய்கிட்டே இருக்குங்க. கலாம் கலாரு ப்ரோ. ஸ்லாம் போட்டாரு. ஸ்மாக் டவுன் பாக்குற மாதிரி இருக்கு. ஸ்மாஷ் இட் 6. இந்த மாதிரி ஷாட் காத்தி அடிச்சு பாத்துக்கோ. காத்திக்கு ஆப்போசிட் அடிச்சு பாக்குறோம். காத்தி தலையை தாண்டி அந்த பந்து போயிருக்கு. வித்து லாங் ஆஃப்ல குட் ஷாட். பிளாட் ஆன த்ரோ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். காத்திட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க சிங்கிளோட. ரீபால். பணபால வைடு 1 more remaining. அந்த ரீபால கீப்பர் எண்ட்ல குத்தி சர்க்கிள்குள்ள இருக்கு. சிங்கிள் வச்சுப்பாங்க. 2 ரன்ல ஸ்கோர் 19. 12ல 26 வேற. மீண்டும் யோகராஜ் பவுலிங் எண்ட்ல. குட் ஷாட். ஒரு பிக்கப் ஷாட். குறுக்க ஸ்கொயர், டீப் ஸ்கொயர் மேல சீனியர் அடிச்சு காட்டுவாருங்க. ஸ்மாஷ் இட் ஹார்ட்னு ஒரு 6. ஃபுல்லா பவர் போடல, திருப்பி தான் விட்டாங்க. அந்த டைமிங்ல உள்ள போயிருக்கு. முதல் பாலுக்கு அப்புறமா காட் சேஞ்ச். 20 11 பந்துல போட்டாரு. ஸ்விட்ச் இட் வெண்ட் அப் லைக் எ ஃபயர். கிராக்கர் கண்டிப்பா டேக்கிள் ஆடி இருக்காங்க. ஆஹா, மேட்ச் இருக்குங்க. ஃபைனல் சூடு உடுக்கினீங்க. சீரியால இருட்ட போய் அடிச்சிருக்காரு. தெளிவா அடிச்சிருக்காரு. போன பால் வைடு 10ல 5 தேவை. பேட்ல நிக்கிற கீப்பர் தடுக்க முடியல. அந்த பவுண்டரியை தடுக்க முடியல. மொத்த டீம் இங்க தான் இருக்காங்க. என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி போயிட்டு இருக்கு. இறுதி போட்டி, இறுதி கட்டத்தை நெருங்கும் போது யாருக்கு கோப்பை ஒண்ணு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். பீட்டன் லைனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 8 பால் பாடணும். லாஸ்ட் 2 more. நிக்கிருச்சு 4 அதோட சீனியர் வெளியே போறாரு. இருந்த ஹோப் வெளியே போயிருக்கான்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இருட்டிட்டு இருக்கு. ஒரு போடுற வேகம் இருமுனை கத்தி மாதிரி எங்கிட்டு போகும் தெரியாது. அப்படிதான் அந்த பவுண்டரியும் போச்சு. நல்ல பால் போட்டு பவுண்டரி போச்சு. நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு சீனி. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கோபி. 7 பால் பாக்கி இருக்கு. 11 தேவை. ஒரு பால் மேட்ச் பால். யாரு பக்கம் பிரசன்ன பார்ப்போம். பீட்டன் டாட் பால் போட்டு கொடுத்துருக்காரு. தயங்கி நின்னுட்டாங்க. 3 ஓவர் முடிவுல 34 ஆடி இருக்காங்க. சண்டே சிசி லாஸ்ட் ஓவர் 6க்கு 11 தேவை.
நியூ பாலர் சிவா வந்திருக்காங்க. பெனல்டி ஓவர் லாஸ்ட் ஓவர் சிவா கொண்டாந்துறாங்க. 6-11 ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பால் தூக்கி போட்டாரு. டாஸ் பால் பால் கண்டர்ல போய் ஒரு மாசிவ் 6. முதல் பால் 6. பட்டர் போடக்கூடிய பவுலர் திரும்பி போடுவாரு. பேட்ல இறங்கிருச்சு. ரொம்ப தாண்டி அடிச்சு வச்சிருக்காரு கலாம். பால் டு பால் 5 ஆடணும். தூக்கி போட்டுருக்காரு. செட்டாக நைஸ். தடுக்கிறது கஷ்டம். இறுதி இருக்கு. முடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு ரன் தவிர 4 பால் பாக்கி இருக்கு. சூப்பரா முடிச்சிருக்காரு. இருட்டு அடிச்சு முடிச்சிருக்காருங்க. 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 6 அடிச்சு முடிச்சிருக்காரு. வேற மாதிரி இன்னிங்ஸ் தம்பிக்கிட்ட வந்து. இதுதான் இன்னிங்ஸ், இதுதான் வளர்ச்சி. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக